பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோடு சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோடு சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்றைக்கி போடுறது. 5/7/2026 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 20/6/2026 அன்றைக்கி ஆனி மகம், 21/6/2026 அன்றைக்கி சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது. 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது. திருமஞ்சன அலங்காரம் அன்றைக்கி 27/6/2026 அன்றைக்கி சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1 or 2 தான் சனி பிரதோஷம் வரும். ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5:30-6 மணிக்கு அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தலையானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம். பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள். மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தலையானால் பௌர்ணமின்றதுனால பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள். 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். ராசிக்காரர்கள் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம். இந்த பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். கேந்திரம் பெற்று இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உச்சம் பெற்ற குருவோடு இருக்கிறது மிகவும் நல்லது. அதனால் எடுத்த காரியங்கள் எல்லாமே முடியும். தொழிலில் புதிய மாறுதல்கள், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமத்தில் செவ்வாய் இருக்கார். கூட்டு தொழிலில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அவரே 8ஆம் இடத்துக்கும் போய்டுறார், மறைந்த இடத்துக்கும் போய்டுறார். அதனால் கூட்டு தொழில்களில் கணக்கு ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அதனால் கூட்டாளிகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டாளிகளுடன் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் மறையிறது, சுபகிரகங்கள் வேறு எதுவும் பார்க்காம இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்காது. அதனால் தவறுகள் கூட்டாளிகளுடன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் போகும்போது நிச்சயமாக செவ்வாயின் மூலம், அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்த்தோம்னா இந்த துளாராசிக்காரர்கள் சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சிருக்கும் போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. அது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் 7ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால, 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார். பெரிய திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதுவும் புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலேயே இருக்கார். அதுவும் 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நினைத்தது எல்லாமே நடக்கும். பணவரவு எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதோட குரு பகவானின் பார்வை, அதாவது தனகாரகனின் பார்வை தனஸ்தானத்தில் விழுறது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு.
மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்பு வருது. ஏன்னா 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்குது. துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரனும் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் புதிய மாறுதல்கள் வைத்து அதன் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய திறமையை கையாண்டு அதன் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் போகக்கூடிய செவ்வாய், மறைந்த செவ்வாய் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களே. சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் மூலியமாக ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5/7/2026 11ஆம் இடத்துக்கு வர நல்ல ஒரு ஏற்றம். 11ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது நீங்கள் நினைத்தது எல்லாத்தையுமே அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதாவது நீங்கள் எது நினைச்சிங்களோ அது கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாத கடைசியில் 10ஆம் இடத்தில் தனித்த குரு இருக்கும்போது தொழிலில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதை தவிர பார்த்தாலேனால் புதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய, ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திடீர் பண வரவு வரும். அதாவது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. கூட்டாளிகளோட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்கள் உங்கள் முயற்சிகள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கும் காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தினால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேனால் புதிய முயற்சிகளில் தடை வரும். வெளியூர் வெளிவான பிரயாணங்களில் தடை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக எச்சரிக்கையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஒருவேளை நீங்கள் போய் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண வேண்டிய கட்டாயம் இது ஏற்கனவே ஷெடியூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் வந்து பானகம் போய் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும். அந்த பானகம் சமர்ப்பிக்கிறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது துலா ராசிக்காரர்களுக்கு 10/7/2026 12/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் வணங்குங்க. நரசிம்மரை போய் வணங்கிட்டு அவருக்கு துளசி மாலை ஒன்று போடுங்க. அதுவும் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வழிபடுறது மிகவும் சால சிறந்தது. ஏன்னா சித்திர சுவாதி 2 நட்சத்திரமும் இருக்கக்கூடியது துலா ராசி. அதனால் இந்த ராசிக்காரர்கள் நரசிம்மரை வழிபட்டு வருவது அவ்வளவு பெரிய விசேஷத்தை கொண்டு போய்விடும். எல்லா விஷயத்திலும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கும். விருச்சிகம், விசாகம், மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கார். சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானால் அதாவது பராப வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான நாட்களில் பொதுவாகவே 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன், அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். இவ்வளோ நாளாக புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. எதிராளிகள் உங்களை வந்து கடன் திருப்பி கொடுங்கன்னு கேட்குறத கூட பயப்படுவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புதிய கடனில் எந்த ஒரு கடனும் வசூல் பண்ண வேண்டிய கடனெல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்தோன்னா அதாவது அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்தில் குரு, இந்த மாதிரி மாறி மாறி இருந்து கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பிரச்சனைகள் இருந்தது. ஒரு 2-2.5 வருஷமாக மிகுந்த பிரச்சனைகள் இருந்தால் இப்போ அது எல்லாமே விடுவித்து வருஷ கிரகங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனும் சமசப்தமத்தில் வர்றார். ராசிநாதனும் சமசப்தமத்தில் வர்றார்.
குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு. சமசப்தமத்தில் செவ்வாய் வர்றார், 7ஆம் இடத்துல செவ்வாய் வர்றதுனால கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகள் வரும். கூட்டு தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் மறைகிறார். அதாவது 10ஆம் அதிபதி 10க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மறைந்த இடத்துல போகிறார். அதனால் மறைந்த இடத்திலிருந்து வருமானம் வரும். இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா அதாவது அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும். மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். 8ஆம் இடம் வலுத்து போயிருக்கிறதுனால புதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அவரே 11ஆம் அதிபதி. தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கீங்கன்னா வெளிநாடு போயிடுவீங்க. ஏன்னா வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும். 8ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். சப்தமாதிபதியே 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய கூட்டு தொழில்களில் முயற்சிகள்லாம் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள்லாம் நிச்சயமாகவே நிறைவேறும். அதை தவிர பார்த்தோம்னா இது 5/7/2026 உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றார். சுக்கிரன் 10ஆம் இடத்துல வர்றதுனால, சப்தமாதிபதி 10ஆம் இடத்துல வர்றதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக சில மறைமுக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக அமையிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் சில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் கூட்டாளிகளுடன் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ராகு குருவும் பார்க்கல இந்த வாட்டி. அதனால் நிச்சயமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். முயற்சிகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற வேண்டும்ன்ற ஒரு வெறி இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டுக்கு மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். எடுத்த விஷயங்கள் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள். 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில காதல் உணர்வுகள்லாம் தோணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஏன்னா அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் தொல்லைகள் வரக்கூடிய, மறைமுக தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும்னு சொன்னோம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியான சனியே 5ஆம் இடத்துல போயிருக்கார். உங்களுக்கு முயற்சியின் மூலியமாக பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போகணும். இந்த மாதம் பார்த்தோன்னா 5 நாட்கள் தள்ளி போட வேண்டியிருக்கு. மாதம் பிறக்கும் போதே 15/6/2026 இந்த 2 நாளும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி ஜூலை மாதம் 12/7, 13/7, 14/7 இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேலை செய்ய வேண்டி இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஒரு 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். ஒருவேளை உங்களுக்கு இந்த தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த அம்மன் கோவிலில் மாங்காடு அம்மனோ இல்லைன்னா இந்த திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு தடவை போயிட்டு எலுமிச்சம்பழம் தானம் கொடுத்துட்டு வாங்க. எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக இருக்கும் இடம் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு.